वन्दे गजेन्द्रवदनं वामाङ्गारूढवल्लभाश्लिष्टं कुङ्कुमपरागशोणं कुवलयिनीजारकोरकापीठं प्रणमामि दक्षिणामूर्ति व्यासशङ्कररूपिणं ज्योतिर्मयं गुरुं श्रीमत् चन्द्रशेखर सरस्वती। ओं श्री गुरुभ्यो नमः। ओं नमो भगवते कामकोटि चन्द्रशेखराय। ओं ऐं ह्रीं श्रीं श्रीमात्रे नमः। ओं ऐं ह्रीं श्रीं श्री अन्नदायै नमः। ओं ऐं ह्रीं श्रीं श्री वसुधायै नमः। ओं ऐं ह्रीं श्रीं श्री चराचररमावाणी सव्यदक्षिणसेवितायै नमः। ओं ऐं ह्रीं श्रीं श्रीकटाक्षकिङ्करीभूतकमलाकोटिसेवितायै नमः। ओं ऐं ह्रीं श्रीं श्री शिवशक्त्यैकरूपिण्यै नमः। ओं ऐं ह्रीं श्रीं श्रीललिताम्बिकायै नमः। ओं सिन्दूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् तारानायकशेखरां स्मितमुखी आपीनवक्षोरुहां पाणिभ्याम् अलिपूर्णरत्नसचकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नगडस्थरक्तचरणां ध्यायेत् पराम् अम्बिकाम् अरुणां करुणातरङ्गताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां मयूकै अहमित्येव विभावये भवानी। ध्यायेत् पद्मासनस्तां विकसितवदनां पद्मभद्रायदाक्षीं हेमाम्भां पीतवस्त्रां करकलितलसन्तेम पद्मां वराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमभयतां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनाम् अलिकशुम्भिकस्तूरिकां समन्दहसितेक्षणां सचरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनी अरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपवितौ स्मरेत् अम्बिकाम्। ओं ऐं ह्रीं श्रीमात्रे நமः. அனைவருக்கும் நமஸ்காரம். போன பதிவில் அம்பாளை முத்திரைகள் மூலியமாக ஆராதனை செய்வதை நாம் அறிந்து கொண்டோம். இன்று அடுத்த நாமாவான அம்பா, அண்ட சராச்சரங்களின் தாய், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற இயக்கங்களுக்கும் சத்வ ரஜஸ் தமஸ் என்கிற முக்குணங்களுக்கும் மந்திரங்களின் ஜீவசக்தியாகவும் இருப்பவள் அம்பாள். உலகில் உள்ள ஜீவராசிகள் முதலில் உச்சரிக்கும் சொல் அம்மா. வாழ்க்கையில் வலி வரும்போது உச்சரிக்கும் சொல் அம்மா. மனம் அமைதி அடையும் போது அம்மாடி என்று கூறுகிறோம். இப்படி எல்லா உயிர்களும் தம்மை அறியாமல் கூப்பிடுவது தாயைத்தான், அந்த தெய்வீக தாயைத்தான். அம்மா இது ஜீவ மந்திரம். அம்பாயை நமஹ. அடுத்த நாமம் திரிகோணகா, முக்கோண சக்கரத்தில் இருப்பவள். ஸ்ரீ சக்கரத்தின் 4வது ஆபரணத்தில் 14 முக்கோணங்கள் உண்டு. 5, 6வதில் தலா 10 முக்கோணங்கள் உண்டு. 7வது ஆபரணம் 8 முக்கோணங்களும் 8வது ஆபரணம் 1 முக்கோணமும் உடையது. இந்த 43 முக்கோணங்களுக்கும் மூலமாக ஸ்ரீ சக்கரத்தின் மத்தியில் இருக்கும் திரிகோணத்தில் பிந்துவாக இருப்பவள் அம்பாள். சிவசக்தி ஐக்கிய ரூபம் இது. அம்பாள் இதில் வீற்றிருக்கிறாள். திரிகோணகாயை நமஹ. அடுத்த நாமம் அனகா. அனகா என்றால் பரிசுத்தமானவள்.
அம்பாள் குற்றமற்றவள், பாபமற்றவள், துக்கமற்றவள், வினை பயன்கள் ஏதுமில்லாது சுத்த சைத்தன்யத்தின் ஆத்மஸ்வரூபத்தில் இருப்பவள், ஆத்ம பலமாக இருப்பவள். அனகாயை நமக. அடுத்த நாமம் அத்புத சாரித்ரா. வியக்கத்தக்க வரலாறு கொண்டவள். அம்பிகையின் தோற்றம் அசுரர்களை அழித்தது, பக்தர்களுக்கு அனுகரித்தது, இப்படி அதிசயமான வியக்கத்தக்க பெருமைகளை கொண்டவள். ஆலகால விஷத்தை ஈசனின் கண்டத்திலேயே நிறுத்தியவள். மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களுக்கு அமுதம் கிடைக்காமல் செய்தவள். அசுர குணம் உடையவர்களுக்கு பலம் சேர்ந்தால் அது பேராபத்தை விளைவிக்கும் அல்லவா? அதனால் அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்காமல் செய்தவள். ரதி தேவியின் கண்களுக்கு மட்டும் எரிந்து போன மன்மதனின் உருவம் தெரிய அனுகிரகம் செய்தவள். இந்திராணியை நகுஷனிடமிருந்து காப்பாற்றியவள். தற்காலத்தில் அபய தீக்ஷதற்கும் நீலகண்ட தீக்ஷதருக்கும் அபிராமி பட்டருக்கும் பாஸ்கர ராயருக்கும் ஆதிசங்கரருக்கும் மூகருக்கும் அற்புதமாக அருள் புரிந்த வரலாறுகளை உடையவள் அம்பாள். அத்புத சாரித்ராயை நமஹா. அடுத்த நாமும் வாஞ்சிதார்த்த பிரதாயினி. விரும்பியவற்றை அருள்பவள். வாஞ்சிதார்த்த என்றால் விருப்பங்கள், பிரதாயினி என்றால் வழங்குபவள். பக்தியோடு தன்னை வழிபடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பியவற்றை அருள்பவள் அம்பாள். வாஞ்சிதார்த்த பிரதாயினி. அடுத்த திருநாமம் அபியாசாதி சயஜ்ஞாதா. அபியாச பிளஸ் அதிசய பிளஸ் ஜ்ஞாதா. அபியாச என்றால் பயிற்சி, மீண்டும் மீண்டும் அதை மனனம் செய்வது, பயிற்சி அளிப்பது. அதிசய அதிக, ஞாதா அறியப்படுபவள். அதாவது மீண்டும் மீண்டும் மனதை ஒரு நிலைப்படுத்தி செய்யப்படும் சாதனையில் அம்பாளை சிந்தித்தால் அவள் சாதகனால் அறியப்படுவாள். முறையாக செய்யப்படும் உபாசனை பயிற்சியால் அறியப்படுபவள். அம்பாளின் உபாசனை எல்லாம் இரகசியபூர்வமானது. அவளின் பஞ்சதசாட்சரி சோடசாட்சரி மந்திரங்கள் பகிரங்கமாக சொல்லக்கூடாது என்பது உண்மை. மகா பெரியவாளே சொன்னது. அதாவது சில ஸ்லோகங்களை எல்லோரும் கூற முடியாது என்பது உண்மைதான். மந்திரபூர்வமான ஸ்லோகங்களை குரு மூலமாக பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவற்றை உயர்ந்த மந்திரங்கள், சக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்று நினைத்து பாராயணம் செய்தாலே அதற்கான அனுகிரகத்தை அம்பாள் கொடுத்து விடுவாள் என்று சௌந்தர்ய லகரியை பற்றி கூறும் பொழுது பெரியவா சொன்ன கருத்து இது. இது மிக உயர்ந்த மந்திரம் என்ற அதற்குண்டான மரியாதையும் அதற்குண்டான ஈடுபாட்டையும் காட்டி சொல்லும் பொழுது அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதே அவர் கூறும் கருத்தாகும். அம்பாளை எப்படி கூப்பிட்டாலும் அனுகிரகம் நிச்சயம். முறையான பயிற்சியின் மூலம் அறியலாம். குழந்தைகளை மழை சொற்கள் போல் அவள் திருநாமங்களை சொல்லி கூப்பிட்டாலும் அவற்றை ஏற்று அருள்பவள். ஆதிசங்கரர் தன் சௌந்தரிய லகரி 27வது ஸ்லோகத்தில் ஜப்போ ஜல்ப ஷில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா கதி பிரதக்ஷிண்ய கிரமணமசனாத்யாஹுதி விதிஹி பிரணாம சம்வேஷஹ சுகமகில ஆத்மார்ப்பணத்ருஷா சபர்யா பர்யாய தவ பவது என்மே விலசிதம். அதாவது இதோடைய அர்த்தம், ஹே பராசக்தி, லோக விஷயமாக நான் உளரும் பேச்சையெல்லாம் உன்னுடைய மகாமந்திர ஜபமாகவும் சமஸ்தமான என் கை கால் அசைவுகளை சேஷ்டைகளை 10 வித முத்திரைகளாகவும் எனது யதார்த்தமான நடையானது உனது பிரதக்ஷணமாகவும் என்னால் புஜிக்கப்படும் அன்னபானாதிகளை ஹோமானுஷ்டானமாகவும் அதாவது ஹோம அர்க்கியங்களாகவும்
நான் பூமியில் படுப்பது நமஸ்காரங்களாகவும், இப்படி சுகத்தை கொடுக்கக்கூடிய என்னுடைய காரியங்கள் அனைத்தும் உன்னுடைய பூஜைகளாக ஏற்றுக்கொள்ளம்மா என்கிறார் ஆச்சாரியாள். ஆக அபியாசத்தினாலும் அம்பாளை அடையலாம், பூரண சரணாகதியினாலும் அம்பாளை அடையலாம் என்று அறிகிறோம். அபியாசாதி சயஜ்ஞாதாயை நமக. அடுத்த திருநாமம் ஷடத் வாதீத ரூபிணி. ஷட் என்றால் 6, அத்வா என்றால் மார்க்கம், அதீத என்றால் அப்பாற்பட்டு, ரூபிணி என்றால் வடிவம் தாங்கியவள். அம்பாளை உபாசிக்கும் மார்க்கங்கள் 6 ஆகும். 6 வழிகளில் அம்பாள் உபாசிக்கப்படுகிறாள். அதாவது வர்ண, பத, மந்திர, கலா, தத்துவ, புவன என்பவையாம். அ முதல் க்ஷ வரையில் உள்ள அக்ஷரங்களின் சக்தியை விளக்குவது வர்ணத்வா, அதாவது வர்ண. அக்ஷரங்களை சேர்க்கும் பொழுது பொருள் உள்ள பதங்களை அமைத்து அதன் சக்தியை விளக்குவது பதத்வா. அக்ஷரங்கள் பதங்களை கொண்டு தனித்தனியாகவோ அல்லது அக்ஷரங்கள் தனியாகவோ, அதாவது உதாரணம் க, ஏ, இ, ல, ஹ்ரீம் என்றோ, அல்லது அக்ஷரங்கள் சேரும் பொழுது பதங்கள் கிடைக்கும். இந்த பதங்களெல்லாம் சேரும்போது அவை சக்தி கொண்டு மந்திரமாக விளங்குகிறது. ஆக அக்ஷரங்கள் சேர்ந்து பதம், பதங்கள் சேர்ந்து மந்திரமாகிறது. மந்திரங்களை பிரித்து சேர்த்து வகைப்படுத்தும் பொழுது கலை என்பது கிடைக்கும். இது 4வது அத்வா, அதாவது மார்க்கம். இது தந்திரங்களை உள் அடக்கியது. 5வதாக தத்துவ ஆர் தத்வாத்வா, அதாவது கலைகளில் இருந்து கிடைக்கும் உட்பொருள் சாரம் தத்துவம் எனப்படும். தத்வாத்வா சிவன் முதல் பூமி வரை உண்டான தத்துவங்களை விளக்கி தருவது தத்வாத்வா. 6வதாக புவனம், இருக்குமிடம் ஆர் வசிக்குமிடம். தத்துவங்களை எல்லாம் திரட்டி சேர்த்து ஆராய்ந்தால் கிடைப்பது புவனம். அம்பாள் குடியிருக்கும் ஸ்தலம் ஸ்ரீசக்கரம். இதுவே புவனம் என்பதாகும். இது 6வது அத்வாவாகும். இந்த 6 அத்வாக்களின் ரூபமாக அவற்றால் வழிபடக்கூடியவளாக இருப்பவள்தான் ஷடத்வ அதீத ரூபிணியான அம்பிகை. இவற்றுள் அடங்காத வடிவுடையவளும் தேவியே. இந்த 6 விதங்களில் பூஜித்தால் அவளை வசியம் செய்து விடலாம், அவளை அடைந்து விடலாம் என்பதற்கு உறுதி இல்லை. அதற்கும் அப்பாற்பட்டவள் அம்பாள். 6 முறைகளில் வழிபடுவது ஒரு சாஸ்திரம், பூஜா முறை. அதையும் தாண்டி இருப்பவள் அம்பாள். அடுத்த நாமம் அவ்யாஜ கருணாமூர்த்தி. எதிர்பார்ப்புகள் அற்ற கருணை வடிவினள். அவ்யாஜ என்றால் உண்மையான, நம்பகமான என்று அர்த்தம். அம்பாளின் கருணை எதிர்பார்ப்புகள் ஏதும் இல்லாத ஒன்று. பக்தன் இதை செய்தால் நான் இதை தருவேன் என்கிற காரணம் பற்றி உண்டாகும் கருணை இல்லை அம்பாளுடையது. ஒரு பிஸ்னஸ் டீல் கிடையாது அம்பாள்கிட்ட. நீ இதை வேண்டிக்கோ, நான் அதை செய்கிறேன், அப்படியே அல்ல. அவளுடைய கருணை எதிர்பார்ப்புகள் அற்ற ஒரு கருணை. லலிதா சகஸ்ரநாமத்தில் தியான ஸ்லோகமே அருணாம் கருணா தரங்கிதாட்சீம் என்று வருகிறது. சௌந்தரிய லஹரியில் 6வது பாடலில் தனு பௌஷ்பம் மௌர்வி என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகத்தில் அபாங்காத்தே லப்த்வா ஜகதித அனங்கோ விஜயதே என்கிறார். அதாவது அம்மா, உன்னுடைய கடைக்கண்ணிலிருந்து வர்ணிக்க முடியாததான கிருப்பையை
லப்த்வா அதாவது அடைந்து இந்த உலகத்தை உன் பக்தன் ஜெயிக்கிறான் என்று அம்பாளின் கருணையை, காருண்யம் நிரம்பிய விழியை வர்ணிக்கிறார் ஆச்சாரியாள். அவ்வியாஜ கருணாமூர்த்தியான அம்பாள், அவள் கருணை நிச்சயமான ஒன்று. அடுத்த நாமம் அஜ்ஞான துவாந்த தீபிகா. அஜ்ஞானம் என்றால் அறியாமை, துவாந்த என்றால் இருட்டு, தீபிகா என்றால் ஒளி விளக்கு. அம்பாள் ஜீவர்களிடம் உள்ள அறியாமை என்கிற இருளை அகற்றும் ஒளி விளக்காக விளங்குகிறாள். அறியாமை என்பது ஆன்மீகத்தை பற்றி அறியாத நிலை. அந்த அறியாமையை நீக்கி அறிவொளியை கூட்டும் ஒளி விளக்காக திகழ்பவள் அம்பாள். அம்பாளுடைய திருநாமங்களை படிக்க படிக்க படிக்க, பூஜை செய்ய செய்ய மெல்ல மெல்ல நம்முடைய ஆன்மீக அறிவு வளரும் என்பது. அஜ்ஞான துவாந்த தீபிகாயை நம். அடுத்த திருநாமம் ஆபால கோப விதிதா. ஆபாலம் குழந்தைகளை குறிக்கும் சொல், கோப இடையர்களை குறிக்கும் சொல், விதிதா புரிந்து கொள்ளப்பட்ட. என்ன அர்த்தம்? அஞ்ஞானம் உடையவர்களை குழந்தை உள்ளம் படைத்தவர்கள் என்று கூறுவர். மாடு மேய்ப்பவர்களை இடையர்கள் என்று சொல்வது வழக்கம். இந்த இருவருக்கும் அறிவு முதிர்ச்சி இருக்காது. இடையர்கள் தங்களது மாடு மேய்க்கும் வேலையிலேயே கவனமாக இருப்பார்கள். காலையில் மாடுகளை அவிழ்த்துவிட்டு கானகத்திற்கு வந்து விட்டால் அது அவர்களோடு அவர்களாக இருந்து உண்டு ஓய்வெடுத்து பின் மாடுகளை ஓட்டி கொண்டு வீடுகளில் சேர்த்து உண்டு விட்டு உறங்கி விடுவார்கள். அவ்வளவுதான். அவர்கள் வேலையிலேயே தான் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். மற்றவற்றில் எந்த கவனமும் செலுத்தாத, தெரிந்து கொள்ள முயற்சிக்காதவர்கள், தெய்வத்தை நினைக்கவும் இயலாதவர்கள். இவர்கள் ஒரு விதத்தில் கர்ம யோகிகள் என்று கூறலாம். தன் வேலை உண்டு தான் உண்டு அப்படி இருப்பவர்கள் கர்ம யோகிகள். கிருஷ்ணரால் பாராட்டப்பட்டவர்கள், கிருஷ்ணனோடு இருந்தவர்கள், கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் இந்த கோப்பர்கள், மாடு மேய்ப்பவர்கள். ஆண்டாள் கூறுவாளே, பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து என்று. அப்படி மாடு மேய்ப்பவர்கள் கூட அறிய கூடிய வடிவத்தில் அம்பாள் தெய்வமாக இருக்கிறாள். அம்பாளை அவர்கள் தெய்வமாக அறிவார்கள். ஆக ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்களாலும் ஏதும் அறியாத நிலையில் உள்ளவர்களாலும் உணர்ந்து கொள்ளக்கூடியவள் அம்பாள். இந்த 6 மார்க்கத்தில் பூஜை செய்தால்தான் அம்பாளை அறிய முடியும் என்பது இல்லை. அவள் மிக மிக எளிமையானவள். அவள் அனைவருக்கும் காட்சி தருபவள். இதை சொல்லக்கூடிய திருநாமம் ஆபால கோப விதிதா. குழந்தைகளுக்கும் இடையர்களுக்கும் கூட அவள் காட்சி தருவாள். ஏனென்றால் அவர்கள் ஆன்மீகத்தை பற்றிய ஒரு விஷயமும் தெரியாது. இருந்தாலும் அம்பாள் சிலை அங்கு இருந்ததென்றால் கன்னத்தில் போட்டுக்கொள்வார்கள். அவள் தெய்வம் என்ற அந்த உணர்வு இருக்கும். அதிலேயே அகமகிழ்ந்து அம்பாள் அனுகிரகம் செய்கிறாள். அவர்களாலும் அறியப்படுபவள் என்பதே இந்த ஆபால கோப விதிதாயை நமக என்கிற நாமம் நமக்கு கூறக்கூடியது. இளம் சிறார் கோப்பர்கள் என்பவருக்கு விளங்குகின்ற தெய்வம் அகிலமெல்லாம் ஆண்டருளும் அன்னை. அடுத்த திருநாமம் சர்வா நுல்லங்கிய சாசனா. யாரும் மீற கூடாத கட்டளைகளை கொண்டவள். சர்வ என்றால் எல்லாம், அன் என்றால் அல்லாத, உல்லங்கிய என்றால் மீற முடியாத, சாசனா என்றால் ஆணை, கட்டளைகள். அதாவது அம்பாளின் ஆணைக்குட்பட்டே அனைத்தும் இயங்கும்.
எவராலும் அவள் ஆணையை கட்டளைகளை மீற முடியாது. பிரம்மா உள்ளிட்ட மூவரும் அன்னையின் கட்டளைப்படியே தங்களது காரியங்களை செய்கின்றனர். அவள் ஆணையை மீறுவது இல்லை. சௌந்தரிய லஹரியில் 24வது ஸ்லோகம் கூறுவது, ஜகசூதே தாத்தா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே என்கிற ஸ்லோகத்தில் தவாக்ஞாம் ஆலம்பிய க்ஷணசலிதையோ ப்ரூலதிகையோ என்கிறார். அம்மா, உன் உத்தரவை பெற்றுக்கொண்டு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன் இவர்கள் அந்தந்த காலங்களில் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார அனுக்கிரகங்களை செய்து வருகின்றார்கள் என்கிறார் ஆச்சாரியாள். இப்படி அனைவருக்கும் கட்டளைகளை பிறப்பித்து தனது சிம்ஹாசனத்தில் வீற்றிருந்து ஜகத்தை ஆட்சி புரிகிறாள் அம்பாள். சர்வானுலுங்கிய சாசனாயை நமக. அடுத்த நாமம் ஸ்ரீ சக்கர ராஜநிலையா. ஸ்ரீ சக்கரத்தை தன் இருப்பிடமாக கொண்டவள். சிவசக்தி ஐக்கிய ஸ்தானம் இது. யந்திர வடிவம் கொண்டது. ஸ்ரீ சக்கரத்தில் தன்னை ஆவாகனம் செய்து கொண்டு அருள் புரிபவள் அம்பாள். அடுத்த திருநாமம் ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி. திரிகோணங்களுக்கு தலைவியாக பிரபஞ்சத்தின் சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் சம்ஹாரத்திற்கும் காரணமாக இருப்பவள். அசுரர்களின் 3 நகரங்களை எரித்து தேவர்களை காப்பாற்றியதால் சிவனுக்கு திரிபுராந்தகன் என்கிற திருநாமம் உண்டு. அவரின் பத்தினியாக இருப்பவள் திரிபுர சுந்தரி. அடுத்த திருநாமம் ஓம் ஸ்ரீ சிவா. வாக்தேவிகள் மிகவும் மங்களகரமான தேவியின் வடிவத்தை உலகத்திற்கு அறிவிக்க விரும்பி ஸ்ரீ என்கிற நாமம் முதல் சிவம் வரை அமைத்துள்ளனர். மங்களகரமான லக்ஷ்மியின் வடிவமாக ஆரம்பித்து கடைசியில் சிவசக்தி நிலையை அம்பிகை அடையப் போவதை காட்டுவதாக சிவமாக காட்சியளிக்க கூடியவள் என்று பாடியிருக்கிறார்கள். குண்டலினி எனப்படும் பெண் சக்தி அதன் இறுதி இணையோடு சேருவதற்கு முன் சிவம் என்கிற ஆண்பால் தத்துவம் பெறப்படுவதை காட்டும் நாமம். அந்த குண்டலினி சக்தி கடைசியில் சிவன் என்கிற ஆண்பாலோடு இணைய போவதை காட்டும் திருநாமம் இது. ஓம் சிவாயை நமக. அடுத்த திருநாமம் சிவசக்தியைக ரூபிணி. சிவசக்தி ஐக்கியத்தின் வடிவம் அம்பாள். சிவன் வேறு, சக்தி வேறு இல்லை. நெருப்பிலிருந்து வெப்பம் பிரிக்க முடியாதது போல், வார்த்தைகளிலிருந்து அதன் அர்த்தத்தை பிரிக்க முடியாதது போல் இணைந்திருப்பவர்கள். இதுவே பிரம்மமாகிய அம்பாளின் உண்மையான நிலை. சிவனும் சிவையும் ஒருவரே. அபேதம் இல்லாமல் ஈஸ்வரனோடு அவரின் சக்தியாக இயக்கும் ஆற்றலாக இருப்பவள் அம்பாள். சிவசக்தியைக ரூபிணியை நமக. 1000வது நாமம் லலிதாம்பிகா, அழகிய தாயார். 1000 நாமங்களில் இறுதியானது. விளையாட்டாகவே ஜகத்தையும் ஜீவ கோடிகளையும் படைத்ததோடு அவற்றை அழகு மிகுந்ததாக செய்திருக்கிறாள். அம்பாளின் சாநித்தியமே அவள் படைப்பத்தனிலும் காணப்படுகிறது. பிரணவ ஒலியோடு நிறைவுறும் 1000 நாமாக்களை தேவி லலிதாம்பிகைக்கு அர்ப்பணித்து வணங்கி தொழுவோம். ஸ்ரீ மாதா என்று ஆரம்பித்து லலிதாம்பிகா என்று கடைசி நாமத்தில் மட்டுமே அவளது பெயர் வாக்தேவிகளால் வெளியிடப்பட்டுள்ளது. எல்லா இடத்திலும் அவளது நுட்பமான குணங்களால் சித்தரிக்கப்பட்ட உயர்ந்த தாயாக தெரிந்தாள். ஸ்ரீமாதா படைப்புடன் சம்பந்தப்படுத்தப்பட்டவள். லலிதா என்றால் மென்மையானவள், வசீகரமானவள், அழகானவள், விளையாடுபவள் என்று பல பல அர்த்தங்களும் அவளுடைய இயல்புகளையும் குணங்களையும் எடுத்து உரைப்பதாக அமைந்துள்ளது.
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு சக்தியும் அவளிடமிருந்தே உண்டானது. மேலும் இங்கு நடக்கும் ஒவ்வொரு செயலும் அவளால் நிகழ்கிறது. வேதங்கள் கூட அவளிடமிருந்தே தோன்றியது. அவள் இரக்கத்தின் உருவம் இருந்தாலும் சில சமயங்களில் கடினமானவள், தண்டிக்கின்றவள் என்றும் அறிகிறோம். அவள் மந்திரத்தின் உருவானவள். அனைத்து தெய்வங்களும் அவளை வணங்குகிறார்கள். தூய்மையான உறுதியுள்ள பக்தி கொண்ட மனதினால் மட்டுமே அவளை அடைய முடியும். அவளை பற்றிய எண்ணமே மங்களத்தை தருகின்றது. சகஸ்ரநாமத்தின் ஒவ்வொரு நாமத்திலும் பீஜங்கள் மறைந்திருக்கின்றன. இது முழு மந்திர சக்தி படைத்தது. 1000 நாமாக்களின் உதவியுடன் அவளை வழிபட வேண்டும். ஒருவர் சடங்குகளில் ஈடுபட்டு தன்னை வழிபடுகின்றார்களா என்பதை தேவி பார்ப்பதில்லை. ஆனால் அவர்கள் என்ன மனநிலையில் இருந்து தன்னை பூஜிக்கிறார்கள் என்பதையே கவனிக்கிறாள். தெய்வீகமான அன்னையின் உயர்ந்த அம்சம் அவள் திருப்பாதங்கள். தேவி தன்னை வணங்குபவர்களின் வலிகளையும் துன்பங்களையும் தன் கால்களால் துடைக்கிறாள். இதயத்தால் வழிபடும்போது ஆன்மாவோடு தொடர்பு கொண்டு நீண்ட ஆயுள் அருள்கிறாள். அறியாமை விலகி ஞானம் கொடுக்கிறாள். தேவியின் நேரடி தரிசனமும் கிடைக்கிறது. முடிவில்லா ஆனந்தமும் முக்தியும் கிடைக்கின்றது. இந்த 1000 நாமாக்களை தேவியின் தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்வோம். தோழேன், இனியொரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்கிறார் அபிராமி பட்டர். ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி சிவனோடு ஒன்றிணைந்த பிரிக்க முடியாத ஆதி பரம்பொருள், சிவசக்தி ஐக்கிய ரூபிணி. அம்பாள் லலிதையாக, அழகின் ஸ்வரூபமாக, லோகாதீதாவாக உலகில் விளையாடி கொண்டிருப்பதால் லலிதா என்கிற நாமம். லலிதா என்றால் விளையாடுபவள். அம்பாள் நம்மிடம் விளையாட்டு போல் நல்லவற்றை காட்டி வாழ்க்கையை சுமையாக கஷ்டமாக நினைத்து வாழ வேண்டியது இல்லை. மகிழ்வோடு சகல நன்மைகளையும் அன்னை பராசக்தியிடமிருந்து பெற்று வாழலாம் என்பதை உணர்த்துபவள். இந்த உலகின் அன்னை அவள். நாம் அவளின் குழந்தைகள். ஆதியில் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் ஆணைக்கு இணங்க வச்சினி என்கிற வாக்தேவிகளிடம் அன்னை, நான் கட்டளையிடுகிறேன், என்னை பற்றி கூறும் 1000 நாமங்கள் கொண்ட ஸ்லோகங்களை உருவாக்குங்கள். என் பக்தர்கள் இதனை பாராயணம் செய்து என்னை வந்து அடையட்டும். என்னிடம் அடைக்கலம் பெரும் உபாயமாக இந்த நாமாக்கள் இருக்கட்டும் என்று தேவி கூற, அதன்படி உருவாக்கப்பட்டதே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். இது லலிதையின் பெருமைகளை மட்டுமல்ல, ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு, மந்திரங்கள், தந்திரங்கள், பிரபஞ்சத்தின் படைப்பு ரகசியங்கள் என்று முழு ஞானத்தை அளிப்பதாகும். பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே இதனை பாராயணம் செய்யும் பாக்கியம் கிடைக்கும். தேவியின் அருளின்றி யாரும் இதனை பெற முடியாது என்கிறார்கள் தேவி உபாசகர்கள். அன்னையின் கருணையும் அழகும் நிறைந்த வடிவத்தை முதலில் தியானித்து அவள் பெருமைகளை உரைத்து உணர்வு பூர்வமாக அவளை இந்த 1000 நாமாக்களில் உணர்ந்து ஒன்றிவிட வேண்டும் என்பது தேவி உபாசகர்களின் வாக்கு. பக்தியோடு இதை படித்தால் உள் உணர்வு கூடும். இன்ட்யூஷன் சர்வ சம்பத்துக்கள் கொடுக்கும், ரோகம் நீங்கும், அபமிருத்யுவை விலக்கும், தீர்காயுள் கொடுக்கும், புத்திர பாக்கியத்தை அளிக்கும். அவன் பொருள் திருடப்படுவது இல்லை, வாக்வன்மை கூடும். சகஸ்ரநாமத்தை விடாமல் ஜபிப்பவனையே ஞானிகள் சத்பாத்திரம் என்கிறார்கள். பாரத தேசம் முழுவதும் தேடினாலும் இது போன்ற மந்திர ரூபமான ஸ்லோகத்தை அறிய முடியாது. எங்கெல்லாம் சத் மனிதர்கள் கூடி இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஸ்ரீ லலிதா தேவியின் பெருமை பேசப்படும்.
ஸ்ரீ லலிதா தேவியின் ஆணைக்கு இணங்க வாக்தேவிகளால் அன்னையை போற்றி ஓதப்பட்ட திருநாமங்களே பின்னர் பிரம்மாண்ட புராணத்தில் அகஸ்தியருக்கு கும்பகோணம் அருகே திருமியச்சூர் என்னும் ஸ்தலத்தில் மகாவிஷ்ணுவின் அவதாரமான சரஸ்வதி தேவியின் குருவான ஸ்ரீ ஹயக்ரீவர் கூறினார் என்று புராணம் கூறுகின்றது. அகஸ்தியரின் வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்ரீ ஹயக்ரீவர் தேவியின் 1000 நாமாக்களை அவருக்கு உபதேசிக்கின்றார். இப்படி அகஸ்திய முனிவரால் நமக்கு கிடைக்கப்பட்ட லலிதா சகஸ்ரநாமம் தேவியின் அங்க வர்ணனையாக ஸ்லோக வடிவத்தில் விளங்குகிறது. தேவி தோன்றிய வரலாறு, வழிபடும் யந்திரம், மந்திரம், பரிவார தேவதைகள், வழிபாட்டு முறை, அவள் அருளால் பெரும் மேன்மை, இவை அத்தனையும் தேவியின் வாக்தேவிகளே கூறுவதால் இது வேதத்திற்கு சமம் என்று கூறப்படுகிறது. இதில் ஒரு முறை கூறப்பட்ட நாமம் மறுமுறை உபயோகிக்கப்படுத்தப்பட்டிருக்காது என்பது ஒரு விசேஷம். பௌர்ணமி அன்று இதை படிக்க தீராத நோயும் தீரும் என்று பலஸ்ருதியில் கூறப்படுகிறது. லலிதா சகஸ்ரநாம பொருள் அறிந்து பாராயணம் செய்வதால் எதை அடைய விரும்புகிறார்களோ அது தானாகவே வந்து அடையும் என்று கூறப்படுகிறது. ஓம் தத் சத். ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹாம். அனைவருக்கும் வணக்கம். இதுவரை உங்களோடு அம்பாளின் திருநாமங்களை பகிர்ந்து கொண்ட காலங்கள் எனது புண்ணிய நாட்களாகும். என் பேச்சில் குற்றம் குறைகள் உண்டு. அவற்றை பொருட்படுத்தாது என்னை ஆதரித்து ஊக்குவித்த அத்தனை பக்தி உள்ளங்களுக்கும் எனது மனப்பூர்வமான நமஸ்காரங்கள், நன்றிகள். சௌபாகியத்தை தரும் தேவியின் நாமங்களை அர்த்தத்தோடு பாராயணம் செய்யும் பொழுது அதில் மனம் லயிக்கிறது. சாமீப நிலையை அடைந்துவிட்ட ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது. மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடை பெறுகிறேன். அம்பாள் நாமம் வாழ்க. ரகஸ்யானாம் ரகஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சதிருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் கால மிருத்யு நிவாரணம் குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிரஹணாஸ்மத் கிருதம் ஜபம் சித்திர்பவது மே தேவி त्वत्प्रसादान्मयि स्थिराम्. ॐ श्रीदेव्यै नमः. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ॐ श्रीमात्रे नमः. सिन्दूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् तारानायकशेखरां स्मितमुखीम् आपीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नसशकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् पराम् अम्बिकाम्. ओम ऐं ह्रीं श्रीं श्रीमात्रे नमः.